இயற்கை விவசாயம், மரபு வேளாண்மைங்கிற குரல் இப்போ ஓங்கி ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இது பல பேருக்கு புதுசா தெரியலாம். இன்னைக்கு நேத்து இல்ல, நம்ம தாத்தா பாட்டி பாட்டம் பூட்டம் காலத்துல ரொம்ப சாதாரணமா செஞ்சதுதான். ஒவ்வொருத்தரோட அனுபவங்களையும் அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பங்களையும் வச்சு ரொம்ப சிறப்பா செஞ்ச விவசாயம்தான் நம்ம பாரம்பரிய இயற்கை விவசாயம். இதை மீட்டெடுக்க வேண்டிய சூழல்ல திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர்ல வசிக்கிற லிங்கப்பன்கிற பட்டதாரி இளைஞர் ரொம்ப சிறப்பா செயல்பட்டுட்டு வர்றார். இந்த மண் மேலையும் மக்கள் மேலையும் ரொம்ப நேசம் வச்சிருக்கார். இவர் மட்டும் இல்லாம வேற சில இளைஞர்களையும் ஒன்னு சேர்த்து ஒரு அமைப்பா செயல்பட்டுட்டு வர்றது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் மேல சில பேருக்கு தப்பான பார்வை இருக்கு. அதை உடைச்சி எரிஞ்சிருக்கார் இவரு. நம்ம முன்னோர் செஞ்சுட்டு வந்த பாரம்பரிய நெல் ரகங்களை அழியாம காப்பாத்தி அதை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிற துடிப்புல ரொம்ப ஆர்வமா செயல்பட்டுட்டு வர்றார். அவரோட ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் மண் மேலையும் மக்கள் மேலையும் உள்ள நேசமும் விவசாயம் அழிஞ்சு போக கூடாதுங்கிற ஆதங்கமும் நல்லாவே தெரியுது. வாங்க லிங்கப்பனோட கருத்துக்களை கேட்போம். வணக்கம், என் பேர் லிங்கப்பன். திருவள்ளூர் மாவட்டம் பழுவேற்காடை ஒட்டிய கடலோர கிராமம் காட்டூர் கிராமத்தை சேர்ந்தவன். நான் கடந்த ஒரு 3 வருடமாக பாரம்பரிய நெல்களை மீட்டெடுத்து அதை பாரம்பரிய முறையில் சாகுபடி செய்து அதை தமிழ்நாடு முதல் விதை பரவலாக்கம் செய்து வருகிறேன். என்னுடைய முறை பார்த்திங்கன்னா நேரடி விதைப்பு முறை, அதாவது பாரம்பரிய நேரடி விதைப்பு முறை. இந்த முறையில் அதிக செலவுகள், பொருளாதார செலவுகள் குறைவு. அதனால் இதை நான் தேர்ந்தெடுத்து இதை நான் செஞ்சு தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய தூய்மையான விதையோடைய முக்கியத்துவம் அறிந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நான் விதை பரவலாக்கம் செய்து வருகிறேன். அதுக்கான இடுபொருட்கள், அது வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் எப்படி நாங்கள் கொடுக்குறோம், இந்த ரசாயன உரத்துலேயும் பாரம்பரிய ரகத்துலேயும் எப்படி வித்தியாசங்கள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அவர்கள் நேரடியாக ஒரு ரெடிமேடாக செய்து வச்சிருக்கிற ஒரு உரத்தை போட்டு நேரடியாக போயிட்டு பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வராங்க. நாங்கள் எங்களிடம் இருக்கிற நாட்டு மாடுகளும் இயற்கை மூலிகைகளிலிருந்தும் இடுபொருட்களும் பூச்சி விரட்டியும் தயாரிக்கிறோம். நாங்கள் யாருக்காகவும் காத்திருக்க தேவையில்லை. இது முக்கியமான நேர விரயம் எங்களுக்கு ஆகாது. ஒரு உரக்கடையில் போயிட்டு நாங்கள் காத்திருந்து ஆதார் கார்டு கொடுத்தோ எங்களை அடையாளப்படுத்திக்கிட்டோ வாங்கி வர தேவையில்லை. எங்கள் இயற்கை இருக்கும் வரை, எங்கள் இயற்கை சூழல் இருக்கும் வரை நாங்கள் யாரையும் இந்த உரத்துக்காகவும் பூச்சி விரட்டிக்காக யாரும் சார்ந்து இருக்க தேவையில்லை. நாங்கள் நேரடியாக எங்கள் காடுகளில் போவோம். நம்மாழ்வார் அறிவுறுத்தலின்படியோ முன்னோர்கள் சொன்ன அறிவுறுத்தலின்படியோ அந்த மூலிகைகளை வச்சு பூச்சி விரட்டி தயாரிக்கிறோம். இதே பாரம்பரிய முறையில் எங்கள் முன்னோர்கள் எப்படி செஞ்சாங்கன்னு நான் கேட்டிருக்கோம். அதிகபட்சமாக பூச்சி தாக்குதல் அப்பொழுது இருக்காது. இப்போயும் நான் நேரடியாக பார்க்குறேன், அதிகபட்சமாக பாரம்பரிய நகரில் பூச்சி தாக்குதல் இல்லை. இருந்தாலும் வருமுன் காப்போம்ன்றதுக்காக சொன்ன ஒரு முறையை பயன்படுத்துன்றதுக்காக நாங்கள் மூலிகை பூச்சி விரட்டியை பயன்படுத்துகிறோம். அது எப்படின்னா, நாங்கள் தயாரிக்க முறையை சொல்லிடுறோம். நாங்கள் காடுகளில் போவோம். வேப்பிலை, வேம்பு, எருக்கன், நொணா, நொச்சி, தும்பை, ஊமத்தை, வேலிப்பருத்தி, ஆடாதொடை, இது போல் அவங்க சொன்ன செடிகளை விட எங்களுக்காக உடைச்சா பால் வரக்கூடியது, துர்நாற்றம் வீசக்கூடியது, இது போல் ஒரு 5 வகை சொல்லியிருக்காங்களே. எங்களுக்கு எந்தெந்த செடிலாம் தேவையோ அதெல்லாம் வச்சு மாட்டு கோமியத்தில் ஒரு 15 நாள் ஊற வச்சு அடிக்கிறோம். அதுக்கான ரிசல்ட்டும், எந்த பூச்சி தாக்குதலில் அதுக்கான ரிசல்ட்டும் தெரியுது. முழுமையாக நாங்கள் அதை ஆராய முடியல. கூடிய விதத்தில் நாங்கள் தொடர்ந்து செய்யும்போது ஆராய்வோம். எங்கள் பாரம்பரிய முறையில் எப்படி பூச்சியை விரட்டியிருக்காங்கன்னு நான் பகிர்ந்துக்கிறேன். சுட்ட சுண்ணாம்பு இருக்குல்ல, கடலோரத்தில் இருக்கிற கீஞ்சல் மூலிமா சுண்ணாம்பு இருக்குல்ல, அதை ஒரு பக்கெட்டில் கலந்துக்கிட்டு, கொஞ்சமாக கலந்துக்கிட்டு, ஒரு 100 கிராம் கலந்துக்கிட்டு 20 லிட்டருக்கு மேலே தண்ணியை ஊற்றிக்கிட்டு, அதாவது வேப்ப இலையில் ஸ்ப்ரேயர் இல்லை, இப்போ வேப்ப இலையில் தொட்டு தெளிப்பாங்களாம். அப்போது அது இல்லாமல் சுண்ணாம்பு அடுப்பு சாம்பல் இருக்குல்ல, அதையும் பிசிறிட்டு பயிர்கள் மேலே தெளிப்பாங்களாம். அதுக்கப்புறமும் இந்த கற்பூர கரைசல்ன்ட்டு புதுசாக சொல்கிறாங்களே, அதை அப்போவே பயன்படுத்தியிருக்காங்க. கிருஷ்ணாயில் இருக்குல்ல, கிருஷ்ணாயில்
அதாவது கெரோசின், அதையும் கற்பூரத்தையும் அதில் போட்டு கற்பூரத்தை போட்டு கற்பூரம் எத்தனாலில் தான் கரையக்கூடியது. எத்தனால் என்பது தான் இது கிருஷ்ணால், வெள்ளை கிருஷ்ணால். அதில் போட்டு கரைச்சி அப்பயே பயன்படுத்தியிருக்காங்க. வளர்ச்சி ஊக்கியாக 25 நாள், 45 நாள், 60 நாள் வரைக்கும் பஞ்சகாவியை நாங்களே தயாரிக்கிற அளவுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஜீவாமிர்தம் தயாரிக்கிறோம், மீன் அமினோ அமிலம் தயாரிக்கிறோம், பழக்கரைசல் தயாரிக்கிறோம், அதுக்கப்புறம் அமுத கரைசல் தயாரிக்கிறோம், உடனடியாக தேவையான அமுத கரைசல் தயாரிக்கிறோம். இது போல் இடுபொருட்களையும் தயாரிக்கிற அளவுக்கு நாங்கள் தயார்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த அறிவையும் நாங்கள் கற்றுட்ருக்கோம். எங்கள் பாரம்பரிய முறையில் இதை புகுத்தும் போது இன்னும் எங்கள் முன்னோர்களின் அனுபவமும் இந்த தொழில்நுட்பமும் புகுத்தும் போது இன்னும் அபரிமிதமாக இருக்குது. அடுத்தபடியாக அறுவடை வந்து நான் பண்ண 3 வருடங்கள், இது 3வது வருடம். 2 வருடமும் மனித ஆற்றல், அதாவது ஆட்களை வச்சு தான் அரிவாளால் தான் அறுத்து சமக்கட்டி அடித்து தூற்றி நெல்லை எடுத்திருக்கோம். அது எப்படின்னா, இந்த இயந்திர அறுவடைக்கும் இந்த மனித ஆற்றல் கொண்டு அறுவடைக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். எந்திர அறுவடை 1.5 மணி நேரத்தில் ஒரு ஏக்கரை அறுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். அதுவே இந்த தண்ணியிலையும் அறுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். அதாவது சேராக இருந்தாலும் அந்த பெல்ட்டு மிஷினை போட்டு அறுக்கிற ஒரு தொழில்நுட்பம். இது வேகமாக அறுத்து நெல்லை கொட்டிடு, ஆனால் அந்த நிலத்தை பாய்படுத்திட்டு போயிடுது. முழுவதுமாக பள்ளமாக சீரற்ற நிலையில் மாற்றிட்டு அடுத்த வருட உழவுக்கு ரொம்ப கடினமாக மாற்றி விடுது. இது ஒரு பாதகம். அதில் அடுத்தபடியாக விலையை அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள். அவங்க ஸ்லோவாக, அதாவது மெதுவாக போனாலும் நம்ம அவங்ககிட்ட கேட்க முடியல. ஏன்னா வண்டியில் தான் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு அவங்க அந்த இயந்திரத்தை இயக்கிறதில்ல. நான் அறுக்கிற ஆளுங்கிட்ட இன்னும் வேலை சீக்கிரம் செய்யுங்க, சாப்பிட்லாம், இப்படி சொல்லி நாங்கள் எங்கள் வேலையாட்களை வேகப்படுத்துவோம். ஆனால் அந்த ஒரு எந்திர இயக்கிற ஒரு ஆள் ஒரு முதலாளிக்கான ஒரு ஆளாக தான் இருக்கார். அவரும் உழைக்கிற ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் அவர் முதலாளிக்கான ஒரு ஆளாக தான் இருக்கார். அந்த நேரத்தை கரெக்டாக ஃபில் பண்ணிடுறாரு, எக்ஸ்ட்ராவாக ஆக்கிடுறாரு. இதுக்காக அவர் முதலாளிக்கிட்ட கமிஷன் வாங்குறாருன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு நாங்கள் நேரடியாக பார்க்குறதுனால சொல்கிறோம். இது ஒரு எங்களுக்கு பாதகம். நேரடியாக எங்கள் அறிவுக்கு உட்பட்டு அது நடக்கவில்லை அந்த இயந்திரம். அடுத்தபடியாக விதை நெல்லில் கலப்படம். நாங்கள் 4 ரகம் பண்ணுறோன்னா 4 ரகத்தை மிஷினில் இருக்கும்போது இன்னொரு ரகத்தோட கலந்து இது கிராஸ் பாலினேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் விதை தூய்மை கிடைக்காது. அதனால் விதை தூய்மைக்காக நான் கையில் அறுக்கிறேன். அதுக்கப்புறமா இது ஒரே நாள் அறுத்து கொட்டினாலும் அதை எடுத்துன்னு போய் 2 நாள் காய வைக்கணும். அது கூலி ஆள் போட்டு ஒரு ஏக்கருக்கு 1500 ரூபாய்க்கு மேலே அறுவடைக்கு 2 கூலி ஆட்கள் 500 ரூபாய்க்கு மேலே கூலி. எங்களுக்கு வேலை நாங்கள் ஏன்னா வெளியும் வேலைக்கு போகிறோம். நாங்கள் வேலைக்கு போட்டு கூலி ஆட்களை வச்சுக்கிறதாலும் அது தனியாக நெல் காய வைக்கிறதுக்கு தனி ஆள் போடணும். ஆனால் நாங்கள் செய்கிற இந்த பாரம்பரிய முறையில் அறுவடை வந்து நாங்கள் அறுவடையை அறுத்துட்டு காய வைக்கிறதுக்காக தனி ஆள்லாம் போட மாட்டோம். அப்படியே வயல்லே கடையறுப்புன்னுவாங்க. அதை அப்படியே வயல்லே காய போட்டு போயிடுவோம். 2 நாள் கழித்து சொமை கட்டுவோம். சொமை கட்டி அதை எவ்வளோ மழை பெஞ்சாலும் அதுக்குள்ளே தண்ணி இறங்காத அளவு வடிவமைப்பில் அந்த வடிவமைப்பை அடுக்கும் அந்த சொமையை. இந்த சொமையை கட்டுறதுக்கு எங்களுக்கு கயிறு, அதுவும் இந்த வைக்கோல்லேருந்து நாங்களே பிரி விட்டுப்போம். அதாவது பின்னு வந்து தான் பிரின்னுவாங்க. அந்த பிரியை விட்டு நாங்களே எங்களுக்கு முந்தைய தலைமுறையில் பிரி விட்டாங்க, எங்களுக்கு தெரியாது இருந்தது. நாங்கள் அதை கற்றுக்கிட்டோம். அந்த வைக்கோல் எப்படி நேராக கயிறாக பிரி விடுவதென்று. அது தேவையற்ற தொழில்நுட்பமாக கூட இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சேமிப்பு சிக்கனப்படுத்துகிற ஒரு கருவியாக தான் பார்க்குறோம். அதை இப்போ இல்லைனாலும் எதிர்காலத்தில் சுயமாக இயங்க முடியும் என்ற அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கணும். எங்களுக்கு இது ஒரு லாபம். இந்த அறிவு எங்களுக்கு ஒரு லாபம். இந்த பிரியை உச்சி செமை கட்டி அடுக்குவது நேராக 3 செமையை போட்டு நீட்டு வாட்டில் 3 செமையை போட்டு அது மேலே 2 செமையை போட்டு அதுக்கு மேலே ஒரு செமையை போடும்போது
இந்த கோண வடிவில் இருக்குது. இந்த கோண வடிவு என்ன ஆகும்னா மழையை நேரடியாக கீழே நேரடியாக நெல்லில் படாமல் இப்படி சரிவாக இருந்ததுனால எவ்வளோ மழை பெஞ்சாலும் மழையே பெஞ்சாலும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அடிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த நெல்லை அறுத்து நாங்கள் அடுக்கிறோம்ல, நெல் கீழே நெல்மணிகள் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக வேறு எந்த ஒரு நெல் செதறாமல் இருக்கிறதுக்கு வேறு தார்பாயினோ வேறு ஒரு அதை மூடுவதற்கான எந்த பொருளும் இல்லாமல் ஒரு இயற்கையான ஒரு செயல்முறை மூலிமா அதை மடக்கி அதை சும கட்டிடுறோம். அதுக்கப்புறமா நாங்கள் அடுக்கிட்டு அதை அடிக்கிற களம் அமைப்போம். களம், இந்த களம் தான் இப்போது பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ படுதான்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, தார்பாலின் அது வந்துடுச்சு. அது மேலே அடிக்கிட்டு சுலபமாக போயிடுறோம். அப்போ எங்கள் முன்னோர்கள் அந்த தாள்கள் இருக்குல்ல, அறுத்த மிச்ச தாள்களை அடியோடு அறுத்து அந்த இடத்த தர மாதிரி ஆக்கிடுவாங்க. ஒரு நெல் சிந்தினாலும் மறுபடியும் எடுத்து கொட்டிக்கிற அளவுக்கு, அதாவது எந்த ஒரு நெல்கள் சிக்காது. ஒரு நெல் கூட வீண் பண்ண மாட்டோம் சார். இப்பொழுது மிஷினில் அந்த வைக்கல் கூட எவ்வளோ நெல் கொட்டுதுன்னே தெரில, எத்தனை மூட்டை நெல் கொட்டுதுன்னே எங்களுக்கு அறிவிக்க தெரில. அப்போ நாங்கள் சொல்லல, சின்ன வயசில் நாங்கள் போகும்போது என் அறுவடையில் செம்ம கட்டி மிஞ்சின நெல் இருக்குல்ல, அதை நாங்கள் பொறுக்குவோம். எதுக்காக? நாங்கள் கதிர் பொறுக்கி எடுத்துகிட்டு போய்ட்டு கடையில் போட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோ இல்லை பம்பரம் வாங்குவோம் எங்கள் கொண்டாட்டத்துக்காக. அது ஒரு நாள் ஃபுல்லாக பொறுக்குவோம். அதில் எவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தது. அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்லாம் அடுத்தது இந்த தலைமுறைக்கும் கிடைக்கல, அடுத்த தலைமுறைக்கும் இல்லை. இது எவ்வளோ பெரிய உணர்வு ரீதியான ஒரு இழப்பு, அடுத்த தலைமுறைக்கு உணர்வு ரீதியான ஒரு இழப்பு. இந்த ஒரு சின்ன சின்ன அன்பில் தான் ஜீவன் இருக்குன்ற மாதிரி ஒரு ஜீவன் சார்ந்த ஒரு உணர்வு இது. இந்த உணர்வுகள்லாம் தவற விடும்போது நாங்கள் படிச்சுட்டு திரும்பி வரத்துக்குள்ளே இந்த நிலைமை போது எங்களுக்கு உணர்வுபூர்வமாக ஒரு கோபமும் வருது. இந்த சூழ்ச்சியை நினைக்கும் போது ஒரு ஏக்கமும் இருக்குது. அடுத்த தலைமுறை இதை நாங்கள் வீடியோவில் காட்டும்போது ஏதோ ஒரு கண்காட்சியில் பார்க்குற மாரி பார்க்குறாங்க. அது ஒரு இழப்பு, மிகப்பெரிய இழப்பு. அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் அடித்து கூலமாக போட்டு புனையல் போடுவோம். எடுத்துன்னு அடுக்கிறதுக்கான பேர் டோரைன்னு இருக்கும். அப்போல்லாம் எங்கள் பகுதிகளில் பெரிய பெரிய டோரைகள் அங்கங்கே பெரிய டோரைகள் அடுக்கி வச்சுருக்கோம். அது மேலே ஏறி விளையாடுவோம். நாங்கள் சின்ன வயசில் ஏறி விளையாடுவோம். அதுக்கப்புறம் அதை அடித்து தூக்கி போட்டுருவாங்கள்ல, அம்பாரம், பெரிய அம்பாரம்னுவாங்க. அந்த மீதி இந்த நெல் வீணாகக்கூடாதுன்ட்டு அதை கும்பலாக வைக்கோலில் போட்டு அது மேலே நாங்கள் குதித்து விளையாடுவோம். சின்ன பசங்க சொனை எடுக்கும். சொனைன்ற அது ஒரு அரிப்பு மாதிரியான ஒரு சொனை எடுக்கும். அதை மீறியும் எங்களுக்கு அது ஆனந்தமாக இருக்கிறதுனால அதை குடித்து விளையாடுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஏர் மாடுகள் இருக்குல்ல, டிராக்டர் கூட இல்லை அப்போது, அதுக்கு முன்னாடி ஏர் மாடுகளை கட்டி சுற்றி ஓட்ட விடுவாங்க. காலையில் கொடுத்தாங்கலாம் சாயந்தரம் அடி ஓட்டினே இருக்கணும். அதை மீதி ஆகிற ஒரு நெல்லை கூட வீணடிக்கல. அதாவது கண்ணு முன்னாடி இன்றைக்கி வீணாக போன அந்த மனசு வரல, அந்த உழைப்பாக பார்த்தாங்க அதை. இப்போ அது பணமாக பார்க்கும்போது அப்போது அந்த தாளை திருடி கூட எடுத்துன்னு போவாங்க. அதாவது நாங்கள் அறுத்து வச்சுருக்கல அந்த அரியை திருடி எடுத்துகிட்டு போயிட்டு கூட நாங்கள் அப்போது குறும்புத்தனமாக திருடி எடுத்துகிட்டு போக கூட நாங்கள் கடையில் போட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறமா இப்போ இந்த காலகட்டத்தில் அங்கங்கே நெல் குவியலாக கொட்டி கிடந்தாலும் அந்த நெல்லை மதிக்க மாட்டுறாங்க. திருடவும் முடியாது, தூக்கினும் போகிற வலிமையும் இல்லை. ஒரு மூட்டையை தூக்கி திருடின்னு போகிற அளவுக்கு வலிமையும் இல்லை. அப்போ எவ்வளோன்றலாம் பெரிய திருடங்கள்லாம் இருந்தாங்க. அது இன்றைக்கி பார்த்தா அந்த திருட்டெல்லாம் ஒரு ரசிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறை ஒரு உணவுக்கான உற்பத்தி முறை என்பதை தாண்டி ஒரு வாழ்வியல், சுகமான வாழ்வியலாக இருந்தது இது. இந்த வாழ்வியலை தான் நாங்கள் விட்டுட்டுமே என்று ஒரு ஏக்கம் எங்களுக்கும் இருக்குது. முன்னாடி தலைமுறை எங்களை பார்க்குறவங்களுக்கும் அந்த ஏக்கம் இருக்குது. வெளியே இருந்து எங்களை பார்க்குறாங்களே, சென்னை வாசிகளோ இல்லை விவசாயம் செய்ய முடியாத வாசிகளோ, அவங்க ரசிக்கிறாங்களே, அவங்களுக்கும் இதெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஏக்கம் இருக்குது. இந்த ஏக்கெல்லாம் இதெல்லாம் யார் எங்களை ஏங்க வச்சுது? இதெல்லாம் என்ன சூழ்ச்சி? இதெல்லாம் நாங்கள் சிந்திக்கணும், அரசாங்கம் சிந்திக்கணும். இதெல்லாம் மீண்டு வரணுன்றது எங்களோட மிகப்பெரிய ஒரு கனவு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதுக்காக
எங்களை அர்ப்பணித்து கூட நாங்கள் ஒரு இந்த உழைப்போம் ஒரு உழைப்புன்றது ஒரு போராட்டமாக கூட இருக்கலாம். எல்லா மதிப்புகளுக்கும் எல்லா செல்வங்களுக்கும் மூலம் வந்து உழைப்பு தான் சார். கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த பாரம்பரிய விவசாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சார். நாங்கள் இந்த மண்ணை பாய்படுத்திட்டு மண்ணை நேசிக்கிறதுனால தான் இன்னமும் நான் திரும்பி வந்த பிறகும் இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறோம். இந்த மண்ணை பாய்படுத்தி இதில் முடிஞ்ச அளவுக்கு விளைச்சல் எடுக்கிறதுக்காக இந்த மண்ணில் கொட்டி ரசாயன உரங்களை கொட்டி நான் விளைவிச்சு என்னால் முடிஞ்ச பொருளாதார சுமையை தீர்த்துட்டு ஒரு 50,000 சம்பாதிச்சுட்டு நான் பழையபடி வேலைக்கு போட்டுருவேன். ஆனால் இதெல்லாம் நீடிக்கணும். இது எங்களுடைய உழைப்பு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்த நாட்டினுடைய வளங்களுடைய சுரண்டல். இந்த இழப்பு எல்லா உணவை சாப்பிடுகின்ற ஒவ்வொரு மனிதனும் உணர்வுபூர்வமாக திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு மனித நேயத்தோடு நான் கேட்டுக்கிறேன். இதை நீங்கள் எந்த அளவுக்கு வெளி உலகத்துக்கு பரப்புவீங்கன்னு தெரியல. அதை செய்யணும் கண்டிப்பாக. இது நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இது நான் என்னுடைய உணர்வுகளை நான் உங்களிடம் சொல்கிறேன். இந்த நிலங்கள் எங்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த தொழில்நுட்பங்கள், அதாவது இந்த பாரம்பரிய இந்த விவசாய முறை இன்னும் இந்த மக்களிடையே அதிகமாக பரப்ப வேண்டும். விளைநிலங்களாக இருக்க வேண்டும். மாடுக்கான மேய்ச்சல் நிலங்களாக இருக்க வேண்டும். இதை யாரும் கையகப்படுத்தாத அளவிற்கு அரசிடம் உங்களை போன்ற மீடியாக்கள் தெரிவிக்க வேண்டும். தெரிவித்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தில் தான் நான் இவ்வளோ நேரமும் என்னுடைய உணர்வுகளை வெளியிட்டேன். அதுக்கப்புறமா இது மேலும் எங்களுக்கு தொடர்றதுக்கான இந்த விவசாயத்தை தொடர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் நாங்கள் இன்னும் மேலும் இதை சிறப்பாக கொண்டு போவோம். எங்கள் ஊர் முழுவதும் நாங்கள்லாம் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால அந்த பொருளாதாரத்துக்காகத்தான் சார் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். இந்த ரசாயனமோ இதோ நாங்கள் நேரடியாக கொட்டி எங்களுக்கு ஆசையும் இல்லை. இந்த பொருளாதார கடன் சுமையை தீர்க்கிறதுக்காக ஒரு விவசாயம் எங்களுக்கு உழைக்க தெரியும், நாங்கள் உழைப்போம். ஆனால் இதில் உள்ள சூழ்ச்சிகள் எல்லாம் எங்கள் முன்னோர்களுக்கு தெரியாது. நாங்கள் வெளி உலகத்தினோடு பழகி வர்றதுனால சிறிதளவு இந்த சூழ்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம். இதை மிகுந்த நம்பிக்கையுடன் உங்களிடம் தெரிவிக்கிறேன். எல்லா மனிதர்களாகிய எல்லாமே இந்த ஒரு ஏழை கூலி விவசாயிக்கு இது அரசாங்கத்திடம் தெரிவித்து எங்கள் நிலங்கள்